பண்ணாத. யார் சொல்லி கொடுத்தா? பாவம் மனுஷன் சொல்லி கொடுத்ததுதான். யாரையெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இனிமேல் நமக்கு மனுஷன் காசு போட்டா தும்பை கையால் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, காலை தூக்கி வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சுன்னா நம்மளால காசு போடுவானா? அப்படியெல்லாம் சொந்தமா யாரும் முடிவு எடுக்காதுங்கிற தைரியம் தானே. யாரும் யார் சொல்லிக் கொடுத்தா? நம்ம பாருங்க தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லை சொந்த புத்தி வேணும்வாங்க. பல மனிதர்களுக்கு பல இந்த புத்திகள் தேவைப்படுறதுனால தான் நிறைய கருத்துக்களை நம்ம தேடி 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 போகக்கூடிய காலகட்டம். ஒருத்த கூட கேட்டான், ஒரு கோழி குஞ்சு பேசிக்கிட்டான். ஒரு கோழி குஞ்சு வருத்தத்தோட அம்மா கிட்ட சொன்னிச்சான், அம்மா என்னம்மா அது மனுஷனுக்கு பாருமா எத்தனை பேர் என்னென்னமோ பேர் வைக்கலாம், ராமசாமி, குப்புசாமி, ரமேஷ், சுரேஷ், எத்தனை பேர் நம்மளை மட்டும் கோழின்னு கூப்பிடுறானேம்மா அப்படின்னு அது வருத்தப்படுறான். அப்பதான் அம்மா கோழி சொன்னிச்சான், ஒன்றும் கவலைப்படாத, மனுஷன் இருக்கிறவருக்கு தான் இத்தனை பேர், செத்துட்டாலும் ஒரே பேர் தான். ஆனால் நம்ம அப்படி இல்லை, செத்துட்டா நமக்கு பல பேர் இருக்கு. சில்லி சிக்கன், சிங்கர் சிக்கன், சிக்கன் 60 இத்தனை பேர் இருக்குதுதான். ஆனால் மனித வாழ்க்கை பாருங்க, நம்ம யோசிக்கிறோம். சில வீடுகளில் போய் பாருங்களேன், அப்படி பெரிய மான் தலையெல்லாம் வச்சிருப்பாங்க, அங்கெல்லாம் ரிச் மான் தலை. இந்த சொத்தெல்லாம் வாங்கி கொடுத்தது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவோட தலையை மாட்டி வச்சிருக்காங்க, மாட்டி வச்சிருக்குமா? சில பேர் பாருங்க நரிப்பல், அப்படி தங்கத்தில் அப்படி நரிப்பல்லாம் போட்டு அப்படி கெத்து அப்படிங்குவாங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த சொத்தெல்லாம் வாங்கி வச்சுருப்போம், எங்கள் தாத்தா தான். அவர் செத்த பிறகு அவருடைய 2 பல்ல பிடிங்கி நான் போட்டு வச்சிருக்கணும், மனுஷன் போட போட்டுருக்கோமா? இல்லை, மனிதனுக்கு எப்போ மரியாதை? செத்த பிறகு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட மனிதர்களுக்கு இல்லை. ஒரு ஆள் சொன்னா குப்புசாமி செத்து போனான்னா அடுத்தவன் கேட்டான், சரி அவர் எப்போது வாழ்ந்தான்னு கேட்டான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட தெரியாம நம்ம ஒரு வாழ்ந்து செத்து போறதல்ல வாழ்க்கை. அடுத்தவர்களுக்கு ஏதாவது செய்துவிட்டு போனோமா? நம்மளுடைய தரம் அதுதானுங்க. நல்ல விஷயம். படிக்கிற காலத்துல எத்தனை பேர் நீங்க படிச்சிருப்பீங்க, எத்தனை பிள்ளைகள் கொரோனா காலகட்டம். உண்மையிலே எனக்கு தெரியும், இந்த கொரோனா காலகட்டம் நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து போயிருங்க. இந்த கஷ்டத்தை விட நிறைய பேருக்கு நல்லது சொல்லிக் கொடுத்துருக்கு. அதை ஒரே வகையில் சொல்லணும்னா, பல ஆசிரியர்கள் பெற்றோர்களாய் மாறி போனார்கள், பல பெற்றோர்கள் ஆசிரியர்களாய் மாறி போனார்கள். அது கொரோனா காலகட்டத்தில் நடந்துச்சு. இந்த மாஸ்கை போட்டுட்டு யோசிச்சு பார்த்தோம் நம்மலாம். இதெல்லாம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சோமா? எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் டாக்டர் தான் மாஸ்க் போட போய் ஆப்ரேஷன் பண்ணுவார். நம்ம மாஸ்கை போட்டு தெரியும்னு யோசிச்சு பார்த்தோம் நம்மலாம். அதுக்கே இல்லை. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கலட்டவே மாட்டாங்க. இந்த கொரோனாவும் எப்போ பார்த்தாலும் போட்டுருக்கோம். தூங்கும் போது கூட மாஸ்க் போட தூங்கணும். என்னடாங்க அரசாங்கம் சொல்லியிருக்குல்ல, விழிப்புணர்வாக இருக்கணும். பரவாயில்லையே, கலட்டவே மாட்டேங்க, இருமல் தும்மல் வந்தால் மட்டும் கலட்டி வச்சிருவேன் அப்படிங்கிறான். எதுக்கு போடணும்? அதுக்கு போடுறதில்லை. என் முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, வாங்க கரண்ட் போயிடுச்சு, மெழுகுத்திரி வாங்கிட்டு வாங்கன்னா. மெழுகுத்திரி வாங்கிட்டு வந்தேன், மறுபடியும் ஃபோன் பண்ணுறா, என்னங்க மெழுகுத்திரி கரண்ட் வந்துடுச்சு, ஊதுனா அணைய மாட்டேங்குதுண்ணா. மெழுகுத்திரி ஊதுனா அணைய மாட்டேங்குதா அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு 2 மாஸ்க் போட்டு பூன்னு ஊதிருக்காங்க. பல பேருக்கு மாஸ்க் போட்டதும் மறந்துடும், சாப்பிட போதும் ஆஹா அப்படின்னு ஞாபகம். அப்படி பழகிட்டோம். அப்படி பழகின காலம். நீங்கள் மருத்துவமனையில் இடம் இல்லைன்னு சொன்னாங்க கொரோனா காலகட்டத்தில். யோசிச்சு பாருங்க, மருத்துவமனையில் இடம் இல்லை, பெட்டு கிடைக்கல, சிபாரிசு மினிஸ்டர் வரைக்கும் போச்சு, சார் எப்படியாவது ஒரு பெட்டு எங்கள் தாத்தாவை கொரோனா. மருத்துவமனையில் இடமில்லைங்கிற காலம் போய் சுடுகாட்டிலும் இடமில்லைங்கிற அளவுக்கு நெருக்கடி வந்தது. மதுரையில் பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்குது 3 நாளா, சார் எப்படியாவது எங்கள் தாத்தா செத்து 4 நாள் ஆச்சு, சீக்கிரம் கொஞ்சம் எரிச்சு சாம்பலை கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு சுடுகாட்டிலும் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது இல்லைங்க. அந்த காலகட்டத்தில் கூட மதுரையில் நேத்ரான்னு ஒரு பொண்ணு, 7வது படிக்கிற பொண்ணு, இந்த டிவியை பார்க்குறா, ரோட்டில் பிச்சைக்காரங்க சாப்பிடாம பட்டினி கிடந்து, ஏன்னா எந்த கடைகளும் இல்லை. அப்பா கூப்பிட்டு சொன்னேன், என்னப்பா நமக்கெல்லாம் எப்படி வீட்டில் இருக்கிறத வச்சு சாப்பிட்றோம், ரோட்ல எல்லாம் படுத்துருக்காங்களே, அவங்கெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? இல்லைம்மா யாராவது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கன்னு சொன்னபோது அந்த பெண் 7வது படிக்கிற நேத்ராங்கிற பெண் முடிவெடுத்தாப்பா, என் பேருக்கு 5 லட்ச ரூபா பணம் போட்டு வச்சிருந்தீங்களா என்னுடைய எதிர்காலத்துக்காக, தயவுசெய்து அந்த பணத்தை இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாமான்னு சொல்லி, அதே போல அப்பாவின் சம்மதத்தோடு அடுத்த நாளே போய் மதுரை கலெக்டரை பார்த்து அந்த 5 லட்சம் ரூபாயை பணத்தை கொடுத்த நேத்ரா. பல மனிதாபிமானங்களை நம்ம பார்த்தோம். ஒன்றும் இல்லை, மனித வாழ்க்கைங்கிறது என்ன? இயல்பு. நாம இருந்தால் போதும். அதான் நீங்க ஜெயிச்ச தலைவர்கள் எல்லாம் பாருங்களேன், இயல்பா இருந்தா போதும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நிலைப்பாட்டை மாத்துறது கூட இல்லை, நம்முடைய குணத்தையே மாத்துறது. அதுதான் பிரச்சனை. ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, காரில் போயிருக்காரு, டிரைவர் கொஞ்சம் விடிய வேலையில் அசந்துட்டா புளிய மரத்தில் போய் மோதிட்டார். மோதணும் நல்லா அடிபட்டுருச்சு, நிறைய ரத்த சேதம். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கொஞ்சம் நிதானமாக இருக்கும்போது சொன்னார், எனக்கு ரொம்ப அதிக வகை ரத்தம், யாரும் ரத்தம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு மயக்கம் போட்டார். அவர் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க. இது சமூக வலைதளத்துல போகுது, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் போகுது, அவருக்கு ரத்தம் கொடுத்தா 2 லட்சம் ரூபான்னு. அதை ஒரு படு கெஞ்சம் பார்க்கலாம், 5 பைசா யாரும் கொடுக்க மாட்டான். இந்த எச்சிக்கலையால காக்கா ஓட்ட மாட்டான்னு சொன்னாலும் அப்படி ஒரு கெஞ்சம். அவன் பார்த்து, ஆஹா நமக்கு அந்த ரத்தம் இதை கொடுத்தா 2 லட்சம் ரூபாய். உடனே ஆட்டோ பிடிச்சான், நேர ஹாஸ்பிட்டலுக்கு போனான்.
ரத்தம் கொடுத்தான். அவரும் படைச்சுக்கிட்டார். 1 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து அந்த ரத்தம் கொடுத்தவனை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிடுனார். கூப்பிட்டாரு. பணம் கொடுக்க போறான்னு ரொம்ப சந்தோஷமா போனான். ரொம்ப நன்றி சார், நீங்க ரத்தம் உடனே கொடுத்ததுனால தான் நான் குறைச்சேன், ரொம்ப நன்றி, அந்த கவர் அப்படின்னு பணத்தை கவர் வச்சு கொடுத்தார். அவன் சந்தோஷமா வாங்கிட்டு வெளில வந்து எண்ணி பார்த்தா 2000 ரூபாய் இருந்தது. ஏன்னா 2 லட்சம் இல்லை, 2000 ரூபாய். திரும்ப உள்ள போய் ஐயா 2 லட்சம் நீங்க வெறும் 2000 ரூபாய் தான் இருக்கு. அப்பதான் அவர் சொல்லியிருக்காரு, என் உடம்புல யார் ரத்தம் ஓடுது? உன் ரத்தம் தானே. எப்போ உன் ரத்தம் என் உடம்புல இருந்துச்சு, என் குணம் மாறிடுச்சு, என் மனம் மாறிடுச்சுன்னா அவன் கெஞ்சால. பொதுவாக நம்ம சேர்க்கை சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம கூட யார் இருக்காங்களோ நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படித்தானே. இந்த பருவத்தில் பாருங்க, நம்ம கூட இருக்கிறது யாரு? நம்மளோட ஒத்து போனவர்கள் நம்ம கூட இருப்பாங்க. சேர்க்கை, நாம எந்த சேர்க்கையோட சேர்க்கணும் அந்த மாதிரி நம்ம மாறிடுவோம். அவன் கொஞ்சம் கலகலப்பானவனா இருந்தால் நம்மளும் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். ரொம்ப இறுக்கமானவனா இருந்தால் நாமளும் இறுக்கமானவனா இருப்போம். நம்ம சேர்க்கை, இந்த நட்பு, நம்ம இப்போ கொடுக்குற இந்த நட்பு தான் நம்முடைய குணாதிசயம், எதிர்கால குணாதிசயத்தை நிர்ணயிக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தினுடைய இந்த விடுதி நட்பு தான். அது இயல்பு. நான் சொல்றது அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கஷ்ட காலத்தில் கூட, சோதனை காலத்துல கூட பல பேர் தன்னுடைய இயல்பை மாத்திக்காம இருப்பாங்க. நான் இதுதான். நீங்க சினிமாவில் ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க, கலைவாணர் NSK. நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்லை, உண்மையில ஒரு வல்லர். நிறைய பேர் தெரியாது, அவர் அள்ளி கொடுத்துருக்காருன்னு தெரியாது. அவர் மனைவி மதுரத்தோட ஒரு தடவை காரில் அப்படி வந்திருக்காரு மதுரைக்கு. ஒரு டீ கடையில் நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், கல் எடுத்து கார் கண்ணாடியை உடச்சிட்டான். அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ கண்ணாடி உடச்சிட்டாங்க, பிடிச்சி இழுத்துட்டு வராங்க, கையை பிடிச்சி அந்த பையன் இழுத்துட்டு வராங்க. இவர் கோபமே படல, டென்ஷன் ஆகல. ஏங்க நம்ம கார் கண்ணாடியை உடச்சிட்டான், புது காரு. அவனை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு கலைவாணர், 1 ரூபாய் காசு கொடுத்துருக்காரு, வச்சுக்கடா அப்படா. நம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சொல்றாங்க, ஏங்க நம்ம கார் கண்ணாடியை உடச்சிருக்கான், அவனுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்குறீங்க. அப்பதான் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை. அவன் என்ன நினைப்பான் தெரியுமா, கார் கண்ணாடியை உடச்சா 1 ரூபாய் காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து வர கார் கண்ணாடியை உடப்பான். நமக்கு சேர்த்து அவன் போட்டுருவான் வா அப்படின்னா. எப்படி யோசிச்சுக்காரு பாருங்க. நாமே அவன் அடிக்கணும், தண்டனை கொடுக்கணும், அடுத்தவன் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் இயல்பா எடுத்துட்டு போனாங்க. இந்த மகாத்மா காந்தி பலமுறை சொல்லியிருக்காங்க, நான் என்னுடைய நகைச்சுவை உணர்வு என்ன, இந்த போராட்ட காலத்தில் நான் இயல்பா இருந்திருக்க முடியாது, அவ்வளவுதான். நாமளா இருக்கிற இந்த உணர்வுங்கிறதான். நீங்களாம் ஒரு நல்ல தெரியும், தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு அற்புதமான பேச்சாளர். ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடியவர், வாழ்க்கையில ரொம்ப யதார்த்தமா இருக்கக்கூடிய மனிதர். ரொம்ப பேச்சும் சரி அவருடைய செயலும் சரி ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க கும்பகோணத்துல அவர் ஒரு விழாவுக்கு கூப்பிட்டாங்க. அது ரோட்டரி கிளப்பினுடைய விழா. அவருக்கு என்ன தெரியல வேலை, அந்த ரோட்டரி கிளப்பினுடைய மின் மயான திறப்பு விழா. மின்சார சுடுகாட்டை திறந்து வச்சுட்டு வாழ்த்தி பேசணும். அதை எப்படி வாழ்த்தி பேசுறது? அவரை கூப்பிட்டாங்க, சுடுகாட்டை திறந்து வச்சுட்டார், மின்சார சுடுகாட்டை. அதை வாழ்த்தி பேசணும். மேடைக்கும் வந்துட்டார். ஒரே வார்த்தை தான் சொன்னார், இதை எல்லாரும் பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அவர் எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறார், இதை எல்லாரும் பயன்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. யாருமே பயன்படுத்துறதுன்னா மிஷின் கெட்டு போயிடும். அதனால யாருக்கு எப்போ தேவையோ அப்பப்போ பயன்படுத்திங்க அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான். நீங்க அந்த இடத்துல கூட பாருங்க, அதுதான் ஒரு மனிதனுடைய யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்க எனக்கு இந்த மேடையில் அவங்க அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, எனக்கு இருக்கிற வாழ்க்கையில் உன்னதமான மகிழ்ச்சி இந்த கொங்கு கல்லூரியில் வந்து பேசுறது அப்படிங்கிறது. ஒரு கல்லூரியில் அந்த மாணவர்களை சந்திச்சு பேசுறதுங்கிறது உற்சாகமான விஷயம். இந்த கூட்டத்தில் யாராவது என்னை பார்த்து வாழ்க்கையில் உங்களால் மறக்க முடியாத இன்னொரு தருணம் எது அப்படின்னு சொன்னா, ஒரு பேர் சொன்னா நம்ம இன்னும் கைதட்டுறோம். ஒரு பேரை சொன்னா இன்னைக்கு கைதட்டுறோம். நம் தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் மக்கள் மனதில் என்னாலும் ஜனாதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் உயிரோடு இருந்த போது அவர் 2 முறை சந்திக்கிற பாக்கியத்தை பெற்றாங்க. எவ்வளவு சந்தோஷம். 2007 ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் முறையாக அவர் சந்திக்கிறார். என்னுடைய கவிதை புத்தகத்தை படிச்சுட்டு நதியோர வரவேற்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு 1/2 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன மாதிரி ஒரு சாதாரண பாமரன் எங்கெல்லாம் ஒரு ஜனாதிபதி போய் பார்க்க முடியுமா? ஏன் கையை பிடிச்சிட்டு அவர் பேசுறாருங்க, என்னை பக்கத்தில் உட்கார வச்சு ஏன் கையை அவர் பிடிச்சிட்டாரு. எப்படி இருக்கும்? எப்படி ஒரு மகிழ்ச்சியான தருணம். இன்னைக்கெல்லாம் ஒரு சூழல் எம்பிக்களே உள்ள போக முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு யதார்த்தமான மனிதர். பேசி முடிச்சுட்டு வெளியில வந்தேன். ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்தது, அழகிய தமிழ்மகன் ஒரு படம். அந்த ஜனாதிபதி மாளிகையில் ஒரு ஷூட்டிங். விஜய் சரையாவெல்லாம் நடிச்சுட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். பார்த்து வீட்டுக்கு வந்து என் மொட்டாக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி டெல்லிக்கு போனேன், டாக்டர் அப்துல் கலாமை பார்த்து பேசின வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே ஒரு சினிமா ஷூட்டிங் நடந்தது, அழகிய தமிழ்மகன். விஜய் சரையாவெல்லாம் நேரில் பார்த்தேன்னு சொன்னேன். என் கொண்டாடி சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னான், என் வீட்டுக்காரர் டெல்லிக்கு போனாரு, நடிகை சிரையாவை பார்த்துட்டு வந்தாருன்னா. அப்துல் கலாம் பார்த்து சொல்லலையே, அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவருடைய யாருமே நமக்கே தெரியல. இன்னைக்கு நாம கொண்டாடுறோம், இப்படி ஒரு மாமனிதர் நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துருக்காரான்னு இன்னைக்கு கொண்டாடுறோம்.
இல்லை என்ன செஞ்சார்? எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் என்ன செஞ்சார் அந்த சமுதாயத்துக்கு? யாருக்காவது கடன் கொடுத்தாரா? யாருக்காவது கைமாற்று கொடுத்தாரா? இல்லை யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்தாரா? இல்லை யாருக்காவது சிபாரிசு கடிதம் கொடுத்தாரா? எதுவுமே பண்ணாங்க. இது எதுவுமே செய்யாத டாக்டர் அப்துல் கலாம் ஒரு இளைஞன், ஒரு மாணவன் மனசுக்குள்ள இருந்த முன்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வெளியில கொண்டு வந்தார்ல, அதான ஒரு தலைவனுக்கான அழகு. உன்னால முடியும், நம்மளை நம்ப வைக்கிறவங்க தானங்க தலைவனா இருக்க முடியும். நீ கலாமை நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் தானே. உண்மையிலே என்னுடைய கவிதை ரொம்ப சின்ன கவிதை. அவர் பாராட்டாத இன்னைக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வாயால் நம்ம கவிதையை சொல்லி பாராட்டுறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் குஜராத் 1 குஜராத் 2ன்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். குஜராத் 1 அப்படின்னு குஜராத்தில் பூகம்பம் நடந்தது பார்த்தீங்களா, அதை வச்சு குஜராத் 1 3 வரி கவிதை தான். வீட்டுக்கு வந்தவர்களை உள்ளே அழைத்து நலம் விசாரிக்கலாம், வீட்டுக்குள் இருந்தவர்களை உள்ளே இழுத்து நிலம் விசாரிக்கலாமா அப்படின்னு எழுதியிருந்தேன். இது குஜராத் பூகம்பம். பூகம்பம் வந்த போது மதம் பார்க்காம, ஜாதி பார்க்காம, இவன் அவனை காப்பாற்றலாம், இவன் அவனுக்கு ரத்தம் கொடுத்தான்னு செய்தி வந்தது. அடுத்த வருஷமே அதே குஜராத்தில் மதக்கலவரம். இவன் அவனை வெட்டினான், இவனை வெட்டினான். நான் குஜராத் 2ன்னு போட்டு ஒரு கவிதை எழுதினேன். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனபேதம் பார்க்காம ரத்தம் கொடுத்தோம், பிறகு கொடுத்தது எங்கள் ரத்தமா என்பதை வெட்டி பார்த்து உறுதிப்படுத்திக் கொண்டோம் அப்படின்னு எழுதினேன். எல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியா ரொம்ப நல்லா இது மாதிரி எழுதுங்க. சமுதாயத்தோட எழுதுங்க. அது பாராட்டின விஷயங்கள். நம்மளுடைய நம்பிக்கை உண்மையிலே சில விஷயங்கள் ஒன்றும் இல்லைங்க. படிப்பு வாழ்க்கையில முக்கியம், அது தொழில்நுட்பம். அதை தாண்டி நமக்கான ஒரு தனி திறன் இருக்கும், நமக்குள்ள எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு யாரோ சொல்லித்தானே, என்னோட ஆசிரியர் யாரோ சொல்லி உன்னால பேச முடியுங்கிற தன்னம்பிக்கை கொடுத்தது தானே. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேச்சாளர், நடுவர் ஞானசம்பந்தம் ஐயா, அவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய திரைப்படங்களே நடிக்கிறார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் ஊருக்கு பேசுவாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருவர் அவர்கிட்ட போய் என்னை அறிமுகப்படுத்துறாரு. எங்கள் ஊர் பையன் நல்லா பேசுவார், ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்துறாரு. அவருடைய தன்னுடைய விசிட்டிங் கார்டு எனக்கு கொடுத்தாரு. அந்த விசிட்டிங் கார்டில் ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் இருந்தது. நான் அவருக்கு ஒரு லெட்டர் போடுறேன். நான் சொல்கிறேன் ஒரு 22 வருஷத்துக்கு இருக்கும். அந்த லெட்டருக்கு பதில் வரல. அவருக்கு ஒரு நாள் ஃபோன் செஞ்சு நான் ஞாபகப்படுத்தினேன். நான் அண்ணா செஞ்சாரு, என்னை ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் இல்லையா, நான் அதிராமப்பட்டினம் எனக்கு சொந்த ஊர், நல்லா பேச எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படியா, சரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவருக்கு அழைப்பு வரல. ஆனால் அதற்கு பிறகு ஒரு 10 ஆண்டுக்கு பிறகு அதே மரியாதைக்குரிய பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 60 வாரங்கள் யாவரும் கேள்வி என்கிற ஒரு ப்ரோக்ராமை நான் இயக்கி அவரை எங்க நிற்க வைக்கணும், என்ன பேசணும், என்ன தலைப்புல பேசணும் சொல்லி பல வெளிநாடுகளுக்கு அவரை நான் அழைத்து சென்றேன். என்ன காரணம் தெரியுங்களா? நம்முடைய மன உறுதி, நான் எதுல நிற்கணும், எதுல வரணும்னு நான் உறுதியாக இருக்கேன்னா அதில் வந்து தீர்வோம். அந்த வாய்ப்பை இந்த காலமே உருவாக்கி கொடுக்கும். அது ஒரு மனிதன் மட்டும் இல்லை, அதை காலமும் சூழலும் உருவாக்கி கொடுக்கும். நான் முடிவெடுத்துட்டேன், எனக்கு இந்த துறையில போகணும் நான் முடிவெடுத்துட்டேன். 100% நம்புறேன், என்னால் இந்த துறையில ஜெயிக்க முடியும் நம்பிக்கை வருது. ஆக எனக்கு யாரோ ஒரு தனி மனிதர் கொடுக்குற வாய்ப்பை விட காலமும் சூழலும் அதை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு ஒரே காரணம், அது உறுதியாக இருக்க வேண்டும். இந்த பாதையில பின்வாங்கிட்டு பாதி கிணறு தோண்டிட்டு போற மாதிரி இல்லை, உறுதியா என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற முதல்ல நம்பிக்கை நம்ம மேல வரணும். நீங்க காலம் வேற, நான் படிச்ச காலம் வேற, இன்னைக்கு நீங்க படிக்கிற காலம் வேற, நல்லா தெரியும். ஏன்னா என் பையனை நான் பார்க்கறேன்ல, நான் படிச்சு நான் விளையாண்ட காலத்துல பாட்டு சொல்லி விளையாடுவேன். நல்லா நான் ஒரு 5 வயசுல நான் விளையாடும் போது பாட்டு சொல்லி விளையாடுவேன். அடடா அடடா அண்ணாமலை, அண்ணாந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை, போக போக ஜவுளி கடை, போய் பார்த்தா இட்லி கடை, இட்லிக்கு சட்னிக்கு சண்டை வந்துச்சான், 10 காசு டீ போய் வழி விட்டுச்சான். 5 வயசுல ஒரு பாட்டெல்லாம் பாடி விளையாடுவோம், மண்ணில் விளையாடுவோம். நீங்க அப்படி இல்லை, என் பையனை பாக்குறேன்ல, என்ன விளையாடுறான்னு பாக்குறேன், மண்ணில் விளையாடுறான். அவனுக்கு செல்லு இருந்தா போதும். அது ஒரு அம்மா சொல்லுது, 2 வயசு குழந்தை வயசுல ஒரு அம்மா பெருமையா சொல்லுது, என் பிள்ளை கையில செல்ல கொடுத்துட்டா என்ன சொன்னாலும் கேட்பான். இப்ப கேட்பான், அப்புறம் அப்பான் பெரிய ஆப்பான். அதுல என்ன பெருமை? எருமையை நினைக்கிறது எருமை, அதுல என்ன பெருமைங்கிறதா? ஒரு வயசு சொல்லட்டுங்களா? தாவி தாவி விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம், தடவி தடவி விளையாடுகிற குழந்தைகள் இருப்பது இந்த காலம். கால் வலிக்க விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம், கண் வலிக்க விளையாடுகிற குழந்தைகள் இருக்கிறது இந்த காலம். இன்னும் நான் சொன்னா நீங்க மறுக்கவே முடியாது. நான் சொல்றது சரியா இருந்தா கேட்குறீங்க. இந்த செல்போன் வந்த புதுசுல அதிகமா 2003 தான் எல்லார் கைக்கும் செல் வந்தது. 2003 முன்னால அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2003 அக்டோபருக்கு முன்னால பாத்தீங்கன்னா இன்கமிங் அவுட் கோயிங் 2க்கும் காசு பிடிச்சுக்குவான். நமக்கு யாராவது போன் பண்ணாலும் காசு பிடிச்சுக்குவான், நாம பண்ணாலும் காசு பிடிச்சுக்குவான். இன்கமிங் அவுட் கோயிங் 2க்கும் காசு இல்ல, நாம போன் பண்ணா மட்டும்தான் காசு.
நமக்கு போன் வந்தா காசு இல்லைன்னு 2003 அக்டோபர் மாசத்துக்கு பிறகு வந்ததுனால எல்லார் கையிலும் செல்போன். இந்த செல்போன் வந்த புதுசில் நான் சொல்றது 2003 2004 காலகட்டத்தில் ஓரளவு செல்போன் எல்லார் கையிலையும் வந்த காலகட்டத்தில் நமக்கு யாராவது போன் பண்ணா மாப்பிள்ளை நேரில் பேசிக்கலாம், நேரில் பேசி, ஏன்னா இங்க ஓடுது பில்லு, நேரில் பேசிக்கலாம். இப்ப யாராவது நேரில் பார்த்தா மாப்பிள்ளை போன்ல பேசிக்கலாம், போன்ல பேசிக்கலாம். மாறிடுச்சு பார்த்தீங்களா, நம்மளுடைய இயல்பு மாறிடுச்சு. போன்ல பேசும்போது நேரில் பேசிக்கலாம்னு சொன்னது போக இப்ப நேரில் பார்த்தா போன்ல பேசிக்கலாம்னு பேச கூட நேரம் இல்லை. கையில் இன்னைக்கு செல்லோட செல்லாதவன்னு சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அன்னைக்கு, பொம்பளை பிள்ளை குரல் அழகா வந்தது, பொண்ணு அழகா இருப்பான்னு தெரியல. ஹலோ எங்க இருக்கீங்க? எனக்கு நான் பொண்ணே சென்னையில் இருந்தேன், நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றா, என்ன திருச்சி மலைக்கோட்டை வர சொல்லிட்டு நீ அங்கே என்ன பண்ற? யாரு பத்த பிள்ளையோ எவன் பத்த பையனுக்கோ ஃபோன் பண்ணியிருக்கா. அது அதிர்ஷ்டவசமோ துரதிர்ஷ்டவசமோ எனக்கு வந்துருச்சு. அடுத்த வாரம் அந்த பொண்ணு சொல்றாங்க, என்ன செய்ய தெரியாது, 1/2 மணி நேரத்தில் நீ மலைக்கோட்டையில் இருக்க அப்படி போன கட் பண்ணிக்கலாம். நான் ஃபிளைட்டு பிடிச்சி வந்தாலே 1.5 மணி நேரம் ஆகும். யாருக்கிட்ட பேசுறோம், நாம பேச வேண்டிய மட்டும் தான் பேசுறோங்கிற நிதானம் இல்லாமல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. கையில நம்ம செல்லு வந்தோம்னா நீங்க ஹலோ 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 டவர் கிடைக்கல, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டான். ஏட்டையா பார்த்தாரு, வந்த விருந்தாளிங்க பண்ணணும்னு செல்லு உள்ள வச்சு கூட்டிட்டாரு. ஏன்னா கையில இருக்கிறது செல்லு, அதுவும் செல்லு தான். இன்னைக்கு நிதானத்தை இழந்துடுவாங்க. செல்லுங்கிறது நம்ம 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 நல்ல விஷயத்தை பகிர்ந்துக்கிறதும் அதை உடனடியாக பகிர்ந்துக்கிறதுக்குமான ஒரு கருவி. ஆனால் நம்முடைய நிதானத்தை சுத்தி இருக்கிறத பத்தி யோசிக்காம அன்னைக்கு பார்க்குற ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு அப்படியே அப்படியே மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அதை குடிஞ்சுக்கிட்டு, ஒரு காலத்தில் சொன்னாங்க பெண்கள் குடிந்த தலையோடு நடக்க வேண்டும்னு. நிறைய பெண்கள் குடிந்த தலையோட தான் நடக்கிறாங்க. அவர்கிட்டே போய் சாக்கடையில் வந்து எந்திரிச்சு போகுது. என்ன மாற்றங்கள் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? நல்ல விஷயங்கள் தான், நல்ல விஷயங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான். இன்னைக்கு அது இன்னைக்கு வேற மாதிரி திசை நோக்கி போறீங்க. எப்படி யோசிச்சு பாருங்களேன், இந்தியா வந்து அடிமையா இருக்கு, வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். நம்மளாம் எதிர்த்து, நம்மளுடைய முன்னோர்கள் எதிர்த்து சுதந்திரம் வாங்கினாங்க. யாரை எதிர்த்து? வெள்ளைக்காரனை எதிர்த்து. இவன் தான் எதிரின்னு தெரியும், இவன் தான் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான்னு தெரியும். அதனால வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி சுதந்திரம் வாங்கணும். இப்ப கையில் இருக்கிற செல்போன், எவனோ நம்மளை இயக்குறாங்க. எதை பார்க்கணும், எதுக்குள்ள பார்க்கணும், எவ்வளவு நேரம் பார்க்கணும், எதை மட்டும் பார்க்கணும்னு எவனோ இயக்குறான். யாருமே தெரியல. யாரை எதிர்த்து போராடுறது? நம்ம செல்ல நம்ம ஒரு நிமிஷம் எதையாவது நோட்டோம்னா அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம திரும்ப யார் சொல்லிக் கொடுக்குறா? நம்ம என்ன பார்க்கறோங்கிறது யார் கண்காணிக்கிறா? நம்ம தவறாக ஏதோ சக்தி வழி நடத்துகிறது. இதை எப்படி எதிர்த்து போராடுறது அப்படிங்கிற காலகட்டம். ஏதோ இன்னொரு சுதந்திர போராட்டம் மாதிரி நம்ம கையில் வச்சிருக்கிற செல்லை நமக்கு எதிரான மனநிலையை கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லாமே ஒரே விஷயம், நம்ம எல்லாமே நாம பயன்படுத்துறது எல்லாமே அளவோடு பயன்படுத்தினா சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு அதிகமான அமிர்தமும் விஷமாகுங்கிற மாதிரி எல்லாமே நம்முடைய பயன்பாடு. ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தா நன்றி சொல்லுதுங்க. 500 ரூபாய் பணம் எடுத்தா ஏடிஎம் நன்றி சொல்லுது, எங்களுடைய வங்கியின் சேவையை பயன்படுத்தி கொண்டமைக்கு நன்றி. அன்னைக்கு வேற ஒரு திருட உடச்சி எடுத்து நான் பணத்தை அவனுக்கு நன்றி சொல்லியிருக்கு, எங்கள் சேவையை பயன்படுத்தி கொண்டமைக்கு நன்றி. அது மிஷின், அதுக்கே தெரியும், அது பதிவு வச்சிருக்கிறத சொல்லுது. நீங்க பெரியவங்கலாம் இருக்காங்க மேடையில, மாணவர்கள் நீங்க மாற்றங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம். அதனால நான் புத்திசாலியா, என் பையன் புத்திசாலியா, என் பையன் தான் பல நேரம் கேட்கற கேள்வி நான் பதில் சொல்லவே முடியல. ஒரு நாள் கேட்டேன், சின்ன பையன் 11 வயசு இருக்கும். அப்பா நீங்க எங்க பிறந்தீங்கன்னா, நான் அதிராமலத்தில் பிறந்தேன். அம்மா எங்க பிறந்தாங்க அப்படின்னா, அம்மா திருத்துறைப்பூடியில் பிறந்தாங்க. அண்ணன் எங்க பிறந்தான்? அண்ணன் பட்டுக்கோட்டையில் பிறந்தான். நான் எங்க பிறந்தேன்? நீ தஞ்சாவூர்ல பிறந்தா அப்படின்னு. 4 பேர் 4 ஊர்ல பிறந்துட்டு எப்படி ஒரே வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னா என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றாங்க? பாருங்க, கோயில்ல மார்கழி மாசம் 4 ஐயர் இருக்காங்க, யாகம் பண்றாங்க. 4 ஐயர் இருக்காங்க, யாகம் பண்ற 2 பசங்க பக்கத்துல இருந்து பேசிக்கிறாங்க. அவங்க என்னடா பண்றாங்கன்னு கேட்கறாங்க. ஒருத்தர் சொல்றான் குளிர் காயறாங்கட்டாங்க. என்ன சொல்றாங்க? அது எனக்கு 2 பசங்க. பெண்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும். குடும்பத்துல 2 பசங்க, பெண்கள் இல்லாத வீடு எவ்வளவு உண்மையிலே ஒரு இளவரசி குடும்பத்துல இருக்கும். எனக்கு அந்த குறிப்பினை இல்லை. இந்த மகளிர் தினத்துல உண்மையிலே அந்த வருத்தத்தோட சொல்றேன், ஒரு பெண்ணாவது குடும்பத்துல இருக்கணும், ஒரு பெண் குழந்தையாவது இருக்கணும். 2 பெண் குழந்தையா இருந்தா அது உண்மையிலே இன்னும் குறிப்பினை. எனக்கு 2 பசங்க, மரியாதை ஓஹோன்னு இருக்கும் வீட்டுல. சாப்பிட கூப்பிட்டா ஒருத்தம் வரமாட்டான் என் கொண்டாட்டி. யாரடி சொல்றேன்? முடியாது சொல்றேன், பசங்களை தான் சொல்றேன். இந்த குடும்பத்துல எவன் என் பேச்சை கேட்கறான்? யாரடி சொல்றேன்? முடியாது சொல்றேன், பசங்களை தான் சொல்றேன்.
இப்போ வாடா சாப்பிடணும் நம்ம பாட்டு கிளம்பி போயிடும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அது பொதுவாக குடும்பத்தில் சண்டை வந்தாக்க நீங்கள் எப்பவுமே பசங்களாக இருக்கணும். அம்மா மட்டும் தான் இருப்பான். அன்னைக்கு கோவம் வந்து நானே சொன்னேன், பையன் பார்த்து உன்னையெல்லாம் பெற்றதுக்கு ஒரு கழுதை போட்டுக்கலாம் நாங்கள். அப்போ நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அது என் பொண்ணாட்டி அங்கேருந்து சொல்கிறேன், அதுக்கு அந்த கழுதை ஒத்துக்கணுமே. எப்படியெல்லாம் பாருங்க சூழல் எப்படி மாறி போயிருக்கிற சூழல். மகிழ்ச்சியான விஷயங்கள் தாங்க நம்ம சுற்றி இருக்கிறது, மகிழ்ச்சியான விஷயங்கள். அதை நம்ம எப்படி கொண்டு போகிறோம். இந்த பருவத்தில் உண்மையில 2 விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இந்த பருவம் எப்படி கடந்து வந்துருக்குங்க. நான் ஒரு முறை குவைத்துக்கு போயிருந்தேன். அங்கே போனபோது என்னை நிகழ்ச்சி கூப்பிட்ட அமைப்பாளர்கிட்ட சொன்னேன், சார் நிறைய அரபு நாடுகள் வந்திருக்காங்க, அந்த ஒட்டகம் பக்கத்தில் நின்று நான் ஃபோட்டோ எடுத்ததே இல்லை, எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஒட்டகம் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அவ்வளோதானே சார், நாளைக்கு போகலாம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போனேன். ஒரு பாடை இடத்துல ஒரு நாளைக்கு ஒட்டகம் நமக்கு தெரியுது. எனக்கு உற்சாகத்தில் நான் அந்த கம்பி வலையை தாண்ட போனேன். இங்கே பாருங்க மாறு மாதிரி நினைச்சுக்காதீங்க, இதுவும் முட்டி தள்ளிடும் சரி இருங்க அப்படின்னு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. மண்ணுக்குள்ளே ஒருத்தர் எப்படி சொன்னாங்க, சுடு மண் வெறும் காலை வச்சாலே எப்படி இருக்கும் அங்கெல்லாம் பாலைவனத்தில். இங்கேருந்து புறத்த நாடு தஞ்சை மாவட்டத்தில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஒட்டகம் மேய்க்கிறாரு. எனக்கு பரவாயில்ல நம்ம ஒரு ஏரியா வேலை இருக்கேன், ஆனால் நீங்களா ஒட்டகம் மேய்க்க? ஆமாம் இங்கே தான் நான் தான் இருக்கேன், நான் தான் ஒட்டகத்தெல்லாம் பார்த்துக்கிறேன். வந்து என்னை கூப்பிட்டு ஒட்டகம் பக்கத்தில் இருந்து அவரே ஃபோனை வாங்கி ஃபோட்டோ எடுத்தார். இங்கே நின்னுங்க இதை பிடிச்சிங்க அப்படிலாம் நின்று ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏரியா வேலை இருக்காரு சார், உங்கள் கூட இருந்து ஒரு ஃபோட்டோ செல்ஃபி அப்படின்னு அவர் கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். வரும்போது எனக்கு கூப்பிட்டு அந்த அமைப்பாளர் சொன்னார், சார் இந்த ஃபோட்டோவெல்லாம் ஃபேஸ்புக்கில் போடுவீங்களான்னு கேட்டார். ஆமாம் எப்படி போடலாம், அதுதான் ஃபோட்டோவே எடுக்கிறோம். அப்பதான் சொன்னார், தயவுசெய்து இந்த ஒட்டகம் கூட இருந்தீங்கல்ல அந்த ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போடுங்க. இந்த ஒட்டகம் மேய்க்கிறான்னு சொன்னீங்கல்ல உங்கள் ஏரியாக்காரு, அவரோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போடாதீங்க. ஏங்க அப்படின்னு வாங்க, அவர் வீட்டில் என்ன சொல்லி கொடுத்துருப்பாலும் தெரியாது. ஏசி ரூமில் வேலை பார்க்குறேன், இந்த மாலில் வேலை பார்க்குறேன், அங்கே வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுடு மண்ணில் ஒட்டகம் மேய்க்கிறாருங்கிற விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சுதா, அவங்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா, மனைவிக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொன்னேன். பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக எத்தனை அப்பாக்கள் ஒருவேளை சாப்பாடை இழந்து, ஒட்டகம் மேய்க்கிறது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் பல சுகத்துக்கங்கள் இழந்து கஷ்டப்படுற பல அப்பாக்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரே காரணம், நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர். தாய் உங்களுக்கு படித்த கிடையாது இருக்கலாம், நடந்த சம்பவம் உங்களுக்கு கேள்விப்பட்டு இருக்கலாம். அப்பா இல்லாத பையன், அம்மா மட்டும் இருக்கிற பையன், மதுரை பக்கத்தில் இருக்கிற மேலூர் கார்த்திங்கிற பையன். ரொம்ப நாள் அவனுக்கு என்னன்னா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். அப்பா இல்லை, அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க, 11ஆவது படிக்கிறான். அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு விசாரிச்சுட்டே போனால் ஒரு கல்யாண மண்டபத்தை காட்டினாங்க. உங்கள் அம்மா இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. பையன் நேரம் மண்டபத்தில் போனால் சமையல் வீட்டில் அந்த அம்மா வெங்காயம் வச்சுட்டு இருக்காங்க, மூட்டை கணக்காக இருக்குது, கிலோ கணக்கில் வெங்காயம். பையன் போய் உட்காந்து அழுதுட்டான். அம்மா இதுவா? அம்மாண்டா அம்மாவுக்கு இதெல்லா வேலை, ஒரு கல்யாணத்திலேயே போய் இந்த வெங்காயம் வச்சு கொடுப்பாண்டா. என்னம்மா கொஞ்ச நேரம் முன்னாலே கண்ணு கலந்து எப்படிமா இவ்வளோ வெங்காயத்தை ஒழிக்கிறீங்க? இல்லடா கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா வருவாடா. ஆனால் அந்த தாய் சொல்லுவேன், பையனுக்கு உடனே அழுக வந்துருச்சு. அம்மா நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு சேர்ந்து உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்குவோமான்னு அந்த பையன் அழுகிட்டே சொன்னான். அந்த தாய் சொன்னாங்கடா உனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா நீ நல்லபடியாக பார்த்துப்பேன். அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆசைடா, எதிர்காலத்தில் நீ எதையாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன்னா இந்த வெங்காயம் ஒழிக்கிற மிஷினை கண்டுபிடிக்கிறான்னு அந்த தாய் சொன்னான். அந்த பையன் +1 படிக்கும் போது டெல்லியில் நடந்த தேசிய அறிவியல் கண்காட்சியில் அவன் கண்டுபிடிச்சது தாங்க இன்னைக்கு நாம பயன்படுத்துகிற வெங்காயம் ஒழிக்கிற மிஷின். ஒரு தாயினுடைய கண்ணீரில் கூட, ஒரு தாயினுடைய கண்ணீரில் கூட சாதனை பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள். உலக வாழ்க்கையில் உற்சாகமான நாட்கள். நான் என்ன சொல்றேன், இது கொண்டாட்டமான நாள். இந்த பருவம் தான் கொண்டாட்டமான பருவம், ரொம்ப சந்தோஷமான பருவம். ஆனா இந்த சந்தோஷமான கொண்டாட்டமான நாட்கள் வாழ்நாள் முழுவதும் கொண்டாட்டமா இருக்கணும்ல. அப்ப நாம இன்னைக்கு செய்ய வேண்டிய கடமையையும் செய்து கொண்டு அந்த கொண்டாட்டம் இருந்தால் இந்த கொண்டாட்டம் நம்முடைய வாழ்நாள் கொண்டாட்டமாக மாறுமே. என் கூட படிச்சவங்க 5 வருஷத்துக்கு மேல நான் ஹோட்டல்ல சாப்பிட போறேன், கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம கூட படிச்சவங்க இல்லை, நம்ம கூட படிச்சவங்க பேர் மட்டும் நீ ஞாபகத்துல வந்துட்டே யோசிக்க நம்ம கூட படிச்சவங்க. அவனை என்ன பார்த்துட்டான், அவனுக்கு அடைய யோசிக்க நீ தானேங்கிற மாதிரி இருந்துடும். நான் அவனை பார்த்து நீ தானே அப்படின்னு சொல்லி அவன் பேரை சொல்றேன். அவன் பதிலுக்கு என்ன நீங்க தானே அப்படின்னா. யோசிச்சு பாருங்க, ஒரு அந்யோன்யமான ஒரு நட்பு, வாடா போடான்னு சொல்லி பழகின நட்பு. அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்றது, நான் கொண்டு வந்த சாப்பாட்டை அவன் சாப்பிட்ற அந்த நட்பு. நான் வாடான்னு அதே அவன் சொல்ற நல்லா இருக்கியாடான்னு அவனை பார்த்து கேட்குறேன். அவன் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு அவன் கேட்குறான்.
அவனை அந்த நல்லா இருக்கீங்களான்னு கேட்க வச்சது அவனுடைய வேலை. நம்ம ஏதோ குறைவான வேலையில இருக்கோம், இவன் நல்லா இருக்கான், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம போய் இவனை வாடா போடான்னு சொல்லலாமா நிற்க வைக்கிறது பார்த்தீங்களா? அந்த நிலைதான் நம்ம பல காலம் கடந்து யோசிக்க வைக்கும். நம்முடைய கடமையும் செஞ்சுக்கிட்டு அந்த கொண்டாட்டத்தையும் அனுபவிக்கிற போது வாழ்க்கை நமக்கு வேற ஒரு தளத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை கொண்டு போற நாட்கள் தாங்க. நீங்க ஒண்ணு இல்லை, சுருக்கமா 2 விஷயத்தை சொல்லி நான் நிறைய விஷயம் இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கிறது, இந்த கால மாற்றம் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இந்த எம்ஜிஆர் நடிச்ச படம் மலைக்கல்லன்னு ஒரு படம். அந்த படம் தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. 65 வருஷத்துக்கு முன்னால அந்த படம் தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. முன்னால எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் உட்காந்து அதுல 2 பேர் பந்தயம் கட்டிக்கிறான். எம்ஜிஆர் குதிரையில வர ஒருத்த பந்தயம் மாதிரி எம்ஜிஆர் குதிரையில விழுந்துருவார், விழுக மாட்டேன் விழுந்துருவார். 2 பேரும் பந்தயம் கட்டுறான், 2 பேரும் எம்ஜிஆர் ரசிகர். வர குதிரையில இருந்து விழுந்துருவார், விழுக மாட்டார். எவ்வளவு பந்தயம்? ₹1 பந்தயம். எம்ஜிஆர் குதிரையில விழுகல, அதியா விழுக மாட்டான்னு சொன்னல, ₹1 கொடுக்குறான். இவன் ₹1 கொடுத்துக்கிட்டே கேட்டான், உனக்கு மட்டும் எப்படி ஒரு விழுக மாட்டான்னு எப்படி தெரியும்னு கேட்டான். இந்த படத்தை நேரத்தே ஒரு தடவை பார்த்துக்கல அப்படின்னா, அதுக்கு இந்த காசு கொடுக்க வந்தோம்னா நானும் தான் இந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னா, அதை யோசிச்சு போயில நீ பார்த்துட்டே இல்லை அப்புறம் ஏன்னா பந்தயம் கட்டினாங்க. இல்லை நேற்று விழுகலை, இன்னைக்கு விழுந்துருவாரோன்னு நினைச்சேன் கேட்டான். எப்படி இருந்தது பார்த்தீங்களா? 65 வருஷத்துக்கு முன்னால நேற்று அவர் விழுகலை, ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. தேட்டர்ல உள்ள போனோடனே நம்ம மெசேஜ் போடுறோம், மாப்பிள்ள உள்ள வந்துடாத கொள்றாங்க. காலம் ஆயிடுச்சு, கையில பாரு அடுத்த நிமிஷம் வாசனை, அடுத்த நிமிஷம் கொண்டு போய் சேர்க்குது. சினிமாங்கிற ஒரு கருவி நீங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம். நம்ம பாட்டை வச்செல்லாம் நாங்கள் அப்படி ஒரு இன்னைக்கெல்லாம் போய் மாணவர்களுக்கு இல்லை என் பையனுக்கெல்லாம் அன்னைக்கு போய் அப்படிலாம் இல்லை. கையில செல்லு வந்த பிறகு அவங்களுடைய சூழல் மாறி போச்சு. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அந்தாச்சேரின்னு சொன்ன மாதிரி ஒரு பாட்டை முடிச்சு ஒரு பாட்டை அப்படி ஆரம்பிச்சு அப்படி பொழுது போகலாம் அப்படிலாம் விளையாடுவோம். நிறைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு இருந்தது. அப்படி ஒரு பாட்டை ஆரம்பிச்சு அந்த எந்த வகையில் முடிச்சோமோ அந்த வகையை அப்படி ஆரம்பிப்போம். அப்படி எனக்கு நான் ஒரு 10வது படிக்கும் போது அப்படிலாம் விளையாண்டுப்போம். காலத்தை வென்றவன் நீ வருவாய் நாம் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ராஜா கைய வச்சா அது ராங்கா போனால் போகட்டும் போகுதே போகுதே என் பைவானிலே தேனிலா பாடுதே பாடும் நிலாவே என் கவிதை அரங்கு நேரம் வந்தாச்சு நல்ல அப்படி போயிட்டு 3 பாட்டு போகும். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு இப்படிலாம் திறமைகளை வளர்த்துக்கிறத விட நம்ம செல்லுக்குள்ள மூழ்கி போகிற காலகட்டமா இருக்கு. என் மனைவி இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்கள் மகளிர் தினத்தை கொண்டாடுறோம், மகளிருக்கு வாழ்த்து சொல்றோம். உண்மையிலே இன்னைக்கு பெண்கள் இருக்கிற தூரம் உச்சம். அதை பேசணும்னா அது தனி சப்ஜெக்ட். இன்னைக்கு பெண்கள் இருக்கிற சூழல். ஆனாலும் ஒரு பெண் வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்தோன்னே தாயை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா கூப்பிட்டு மகளை கூப்பிட்டு கேட்டான், நீ காலேஜுக்கு தினம் போயில்ல, யாராவது ஒரு பையன் உனக்கு முன்னால வந்து அப்படி பைக்கை வச்சுட்டு அப்படி சாகசம் பண்றாங்கன்னு கேட்டான். யாரு? அம்மா மகளை பார்த்து. ஆமாம்மா, ஒரு பையன் தினம் எனக்கு முன்னால வந்து அப்படி பைக்கை வச்சுட்டு அப்படி எனக்கு முன்னால சாகசம் பண்றான். சரி, வேற ஒருத்தர் இன்னொரு பையன் வந்து உன்னை பார்த்து அப்படி சிரிச்சுட்டு போறானா அப்படின்னு கேட்டான். ஆமாம்மா. இன்னொருத்த வந்து நீ என்ன மட்டும்தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறானா. ஆமாம்மா. இன்னொருத்த வந்து நீ என்ன லவ் பண்ணலைன்னா உன் மூஞ்சில நான் ஆசிட்டு வீசிடுவேன் அப்படின்னு சொல்றானாமா. ஆமாம்மா. இந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியம், நம்ம அம்மா ஒரு நாள் கூட காலேஜுக்கே வந்ததில்லை, இதெல்லாம் எப்படி நம்ம அம்மாவுக்கு தெரியும்? அம்மா உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் சொன்னால், இவன்களின் அப்பன்களை கடந்துதானே உன் அப்பனுக்கு நான் மனைவியானேன். புரியுதுங்களா? அதெல்லாம் உடச்சு எனக்கு எத்தனை பேருக்கு எத்தனை இடத்துக்கு வந்திருக்காங்க, எத்தனை சாதனைகளை நிகழ்த்திருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைவா ஒரே நான் ஒரு குறும்படம் பார்த்தேன். பொதுவாக நம்ம மனசு வந்து குழந்தை மனசா இருக்கணுங்கிறதுக்கான அந்த குறும்படம், அதை மட்டும் சொல்லி நிறைய செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன படம், ஒரு குறும்படம். ரொம்ப அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நாம அப்படியே குழந்தை பருவமாகவே இருந்துக்கலாமோ, எந்த விதமான பிரதிபலன் எதிர்பார்க்காம, எதை பற்றியும் கவலைப்படாம, எதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணாம, ரொம்ப யதார்த்தமா இருக்கிற குழந்தை பருவம். நம்ம குழந்தை பருவத்துக்கு போனதுக்கு அந்த சின்ன கதை இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாணம் பண்றாங்க, 7 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லை, 2 பேரும் முடிவு பண்றாங்க நம்ம குழந்தைகளை என்ன பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. சரி, ஒரு அனாதை வீட்டுல போய் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு அனாதை வீட்டுக்கு போறாங்க. இந்த கணவன் மனைவி போறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை, 3 வயசு பொம்பளை பிள்ளை பிடிச்சிருக்கு. முறைப்படி அரசாங்க அனுமதியோட அந்த குழந்தையை தத்தெடுத்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. தான் பிள்ளையா வளர்க்கணும்னு வளர்க்குறாங்க. என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க, அந்த குழந்தை வீட்டுக்கு வந்து அடுத்த 6வது மாசத்துல இந்த அம்மா கர்ப்பமாயிடுது. அடுத்த 10வது மாசம் இந்த அம்மா ஒரு அழகான ஆண் குழந்தை பிறகு. அந்த குழந்தைக்கு
குழந்தைக்கு 2 மாசம் ஆயிடுச்சு, இந்த குழந்தைக்கு 4 வயசு ஆயிடுச்சு. அப்பதான் மனைவி சொல்லியிருக்கா கணவனை பார்த்து, எங்க நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சு இல்லைங்க, நம்ம அனாதை இடத்துலேருந்து எடுத்து வந்த குழந்தைய நம்ம கொண்டு போய் திரும்ப அனாதை இடத்துலேயே விட்டுலாமா? என்னடி இப்படி சொல்ற? அந்த குழந்தை நம்ம வீட்டில் 1 வருஷமா வளருது, நம்ம மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கு இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் எதிர்காலத்துல என் பிள்ளை மேல எனக்கு பிறந்த பிள்ளை மேல இருக்கிற பாசம் நம்ம கூட்டு வந்த பிள்ளை மேல இருக்குமான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு அப்படி அந்த பாசத்தை செலுத்தலைன்னா அந்த குழந்தை தான் வருத்தப்படும். அதனால வேண்டாங்க, இந்த குழந்தைய நம்ம கொண்டு போய் மறுபடியும் அனாதை வீட்டிலே விட்டுருவோம்னு சொல்லி அதே குழந்தைய திரும்ப கொண்டு போய் அதே வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. காலசூழல் மாறுது. அடுத்த ஒரு 8 மாசத்துல ஒரு கொடிய நோயா தான் பெற்ற அந்த ஆம்பளை செத்து போகுது. அழுது தீக்கிறாங்க. மறுபடியும் மருத்துவர்கிட்ட போறாங்க. மருத்துவர் சொல்றாங்க, இனிமே உங்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் அழுது முடிச்சு மறுபடியும் பேசுறாங்க, என்னங்க பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே கொண்டு போய் அனாதை வீட்டில் விட்டாங்க அந்த பெண் குழந்தை, அதை மறுபடியும் நம்ம தத்தெடுத்து வரலாம் அப்படின்னு 2 பேரும் அதே அனாதை வீட்டுக்கு போறாங்க. மறுபடியும் அந்த அதிகாரிகிட்ட பேசுறாங்க. ஓ சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதே குழந்தையை தத்தெடுத்துக்கலாம்னு சொன்ன போது அந்த குழந்தையுடைய பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த குழந்தை உள்ள ரூம்ல இருந்து வெளியில வருது. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அம்மா அப்பான்னு அங்கேயும் கத்திக்கிட்டே ஓடி வந்து 2 பேருடைய காலையும் இறுக்கி பிடிச்சிட்டு, தம்பி நல்லா இருக்கானா அப்படின்னு அந்த குழந்தை சொல்ற மாதிரி அந்த கதை முடியும். குழந்தைக்கு எந்த இது இல்லைங்க, நம்மளை பழி வாங்கிட்டாங்க, நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, நம்மளை குழந்தை போய் விட்டுட்டாங்கன்னு நினைக்கலங்க. எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க, அந்த தம்பி எப்படி இருக்கான்னு கேட்குற மாதிரி அந்த கதை முடியும். அந்த குழந்தைக்கு வரும். யாரு மேலே காழ்ப்புணர்ச்சி இல்லை, எவனும் நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் குழந்தைகளுக்கு இல்லை, நான் மட்டும்தான் முன்னேறணுங்கிற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு இல்லை. ஒரே வகையில் சொல்லணும்னா வாழ்க்கை என்பது நாமும் மகிழ்ச்சியாக இருந்து அடுத்தவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவார் நிறைவான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய எதிர்கால கனவு 100% நிறைவேறட்டும். நல்ல கல்லூரியில் படிக்கிறீங்க, நாம எடுத்த சப்ஜெக்ட் சரியா இருக்கா, நம்ம படித்த கல்லூரி சரியான யோசிக்க வேண்டியது, 2ம் சரி. அதை நோக்கி எப்பவுமே ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவில் தீர்மானமாக இருக்கணும். ஒருவேளை இதை பண்ணியிருக்க கூடாதோ, இல்லை இந்த கல்லூரி இல்லை இந்த பாடம் அப்படிங்கிற குழப்பம் வந்ததுனால நம்ம எதிர்காலத்தில் கனவுகள் சிதைக்கப்படும். நீங்கள் எடுத்த முடிவு சரி, ஆனால் இனிமேல் எடுக்கக்கூடிய முடிவு தீர்மானமாக இருங்கள். உங்களுடைய கொண்டாட்டங்கள் வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது உங்களுடைய பணியை நிறைவாக செய்யுங்கள். உங்களுடைய எதிர்கால கனவு 100% நிறைவேறும் என்று சொல்லி இதுகாக இருந்து கேட்ட அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் விடைபெற்றுக் கொள்கிறேன். வருகின்ற பெருந்துறை கல்வி அறக்கட்டளையுடைய தலைவர் திரு பல்லவி பரமசிவம் அவர்களை குண்டுபாட்டி கல்லூரி சார்பாக வருகிறவரை நாம் வரவேற்கிறோம். அடுத்து இன்றைய சிறப்பு விருந்தினர்களுக்கு நம்முடைய தாராளர் அவர்கள் நினைவுகளை தொடங்கி தந்திருப்பார். மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா. முதலாவதாக 3ஆம் ஆண்டு மாணவர்களை அழைக்கிறோம். பிரவீன்குமார், பாரதிதரன், சசிதரன், ரஷீத் இர்ஃபான், ஜுசார். D. Gowla, Civil Department. E. Mohan, Mechanical Department. A. Pranav of Automobile Department. E. Satish Kumar, Purni. E. Ritikana, ECE. Kunturwar of Mechanics. Divagar, Computer. Selvakumar of GCA Department. Rashid of Technical Department. Honorary
அன்பான மனத்திற்கு நம் விடுதி மாணவர்கள் பரிசு வாங்குகிறார் என்ற எண்ணத்தில் கையில் உற்சாகப்படுத்தார். ஜெயலலிதாவின் சிறப்பு மாணவர்கள் தேவகுமார், நாகா சதீஷ், தேஜஸ்வி, கார்த்திக் அத்வான், கனகமணிமாறன், ஆகாஷ், முகமது முந்தசிர், சஞ்சீவ், जसवंत, मिलूर, Civil of Engineering Department, Research, Chemical Department. The stroke award first year goes to 416, room number 416, the best stroke of first year, Abhishek, Civil Assistant, Second Servant, and Nadi. The stroke for second year goes to 305, Rakesh, Tilak Vijay, Sanjeev, and Kiran. The stroke of third year, room number 113, Grace, Aditya, Nandini, Gurusita. கொங்குபாளையம் கல்லூரியினுடைய வெற்றியாளர் திரு எம் பெரியசாமி சார் அவர்களை அன்புடன் It is my privilege to have been asked to propose the vote of thanks on this occasion. We would like to register our sincere thanks to our respected president of this function, Thiru E.R.K. Krishnan sir, Vice President KVAT Trust, for his wonderful speech. Thank you, sir. We extend our heartfelt thanks to our chief guest Anna Singaravel sir, Pattimangalam Nalvar, for his marvelous speech. We are all inspired by your great words. Thank you, sir. We express sincere thanks and heartful thanks to our loved correspondent to A. Gangadharan sir for his constant support and encouragement in making this function a successful one. Thank you, sir. We extend our gratefulness to our respected member, Anand Devaraja sir, correspondent, who
Kongu National Metric Higher Secondary School for his wonderful speech on the raising this concept. Thank you, sir. Also, we extend our sincere thanks to Pallavi Parthasivam, sir. We would like to express our sincere thanks to our principal, Dr. D. Jayakari Iswaran, sir. Kongu ITA Principal, sir. N. Dinesh Kumar, sir. Vice Principal, sir. HODs of Paris Department, Paris Committee Coordinators, faculty members, hostel wardens, support staff members, and VO, sir, non-teaching staff, KPC and Kongu ITA students, friends, NCC cadres, and drivers for this valuable support in organizing the function. Thank you to all. Thank you.